வெல்கம் டு ப்ரூபு மேஸ் பெரியார் யூனிவர்சிட்டி சேலம். ஸோ இந்த பெரியார் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2024-2025 கல்வியாண்டுக்கான ஆல் யூஜி கோர்சஸ் அண்ட் பிஜி கோர்சஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இந்த வீடியோவில் ஃபுல்ஃபில்லாக நம்ம பேச போகிறது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, தென் பெரியார் யூனிவர்சிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு என்னென்ன கோர்சஸ் எல்லாம் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, த்ரூ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயிலாம் கிளியராக வேணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த வீடியோ ஃபுல்ஃபில்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷன் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரியார் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா சேலமில் இருக்குது. ஸோ இது வந்து NAC வித் A++ கிரேடு தான், ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான், சரிங்களா? அதோட NIRF ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 59th இருக்குது. ஓகேவா? தென் இதோட அட்மிஷன் ஃபார் த இயர் 2024 and 2025 அட்மிஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே சார், இந்த பெரியார் யூனிவர்சிட்டியில் நம்ம என்னென்ன கோர்சஸ் சார் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட ப்ரௌச்சரில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் யூஜி கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக 27 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ் பார்த்திங்கன்னா 117 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது இதில், சரிங்களா? 117 அஃபிலியேட்டட் காலேஜ் வந்து இந்த பெரியார் யூனிவர்சிட்டியோட சேர்ந்துருக்கு. ஓகே சார், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் சார் நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜியாலஜி அண்டு எனர்ஜி சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா காமர்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்குது, பிஏ இங்கிலீஷு, பிஏ தமிழ் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை தாண்டி எஜுகேஷனில், அதாவது ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் இருக்குது, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இருக்குது, டெக்ஸ்டைல் அண்டு அப்பரல் டிசைன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா சோசியாலஜி, சைக்காலஜி, ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன், ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை தாண்டி இண்டிவிஜுவலாக நமக்கு பாட்டனி, சுவாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸு, நியூட்ரிஷன் அண்டு டயட்டரிஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு ஆஃபர் பண்ணுற யூஜி கோர்சஸ். பிஜி ப்ரோக்ராம்ஸும் பார்த்திங்கன்னா எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷு, ஸோ ஆல் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிள் ஹியர். ஸோ இங்கே பெரியார் யூனிவர்சிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஓகே சார், இந்த பெரியார் யூனிவர்சிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு த்ரூ ஆன்லைனில் அப்ளிகேஷனுங்கிறது நமக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? லாஸ்ட் டேட் எப்போ சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேட் வந்து 31/5/2024, அதாவது மே மாதம் 31 நம்ம லாஸ்ட் டேட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பெரியார் யூனிவர்சிட்டியில். ஓகேவா? லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஹார்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் டு தி ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஹார்ட் காப்பி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எப்போ சார் நம்ம லாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/6/2024, அதாவது ஜூன் 10, சரியா? ஜூன் மாதம் 10 நாம் அதோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம், ஏன்னா இப்போ வரைக்கும் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ ரிசல்ட் வெளியில் அதுக்கப்புறம் மார்க் ஷீட், டிசி எல்லாம் நம்ம ஸ்கூலில் வாங்கணும். அப்படிங்கிறப்போ அப்ளை பண்ணுறது நாங்கள் இப்போ அப்ளை பண்ணிடலாம். தென் உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே சார், என்னென்ன சார் நமக்கு கண்டிப்பாக வேணும்னா ஆல் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் ஒன்லி டு தி ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி. உங்களை கண்டிப்பாக எல்லா வகையிலையும் தொடர்பு கொள்வாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி தான் உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் இதை தாண்டி உங்களோட யூஜி, பிஜி, டிப்ளமோ இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பிஜிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகேவா? இதை தாண்டி இமெயில் ஐடி வேலிடாக இருக்கணும். அதே மாதிரி மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப வேலிடாக இருக்கணும். அதை தாண்டி ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி, சரிங்களா? அதோட ஃபார்மேட் பார்த்திங்கன்னா 30 சைஸ் கேபியில் இருக்கணும். ஓகேவா? அப்ளிகேண்ட் நீட் டு பே த ப்ரிஸ்கிரிப்டு ஃபீ பை ஆன்லைன் மோட் ஒன்லி அப்படின்ட்டாங்க. அதாவது நீங்கள் என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸுக்கு என்ன ஃபீஸ் வந்து ப்ரிஸ்கிரிப்டாக இருக்கோ ஸோ அந்த ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, தென் உங்களுடைய நீங்கள் இன்கேஸ் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, இதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சனு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். இதை தாண்டி உங்களுடைய SSLC 10th மார்க் ஷீட்டு, தென் ஹையர் செகண்டரி டிப்ளமோ மார்க் ஷீட்டு, யூஜி மார்க் ஷீட், பிஜி எல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா. ஓகேவா? ஸோ இவ்வளோ உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கம்பல்சரியாக நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ நாம் ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு பேசியிருக்கிறது இந்த வீடியோவில் பெரியார் யூனிவர்சிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஆல் யூஜி கோர்சஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். எலிஜிபிலிட்டி
ஸோ 10+2 பேட்டர்னில் நீங்கள் கண்டிப்பாக 12th முடிச்சிருக்கணும். 12th முடிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் யூஜி கோர்சஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட் தான். ஓகேவா? ஸோ நமக்கு த்ரூ ஆன்லைனில் பெரியார் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு நமக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நமக்கு லாஸ்ட் டேட் தெரியும். மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னும் இது சம்மந்தமான அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.